இன்னைக்கு சொர்ணம் கிச்சனில் முளைக்கட்டிய பயிறு எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். 7 வகையான பயிர் எடுத்துருக்கிறேன். எல்லாம் ஒரு 3 ஸ்பூனு. நீங்கள் எந்த பயிர் வேணாலும் எச்சு கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை கொள்ளு அதிகமாக போட்டுக்கலாம், பச்சை பயிர் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை தனியாக ஒரு பயிரையும் ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு சுண்டல் கூட தனியாக ஊற வச்சு செஞ்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரே அளவு போடணுங்கிறதுல எச்சு கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது வந்து குருமா டைப்பில் வச்சாலும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி மசாலா அரைச்சி வைக்கிறேன். இப்படியே எல்லாம் கலந்து சுண்டெல்லாம் தாளிக்கலாம். சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு நம்ம ஒரே சுண்டலில் செய்கிறத விட இந்த மாதிரி கலந்து செஞ்சால் ரொம்ப சத்தும் கூட, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவரைப்பருப்பு 3 டீஸ்பூன், பச்சைப்பயிறு 3, இதுலேயே இந்த கருப்பு அவரைன்னு சொல்லுவாங்க, அது 3 டீஸ்பூன், சுண்டக்கடலை 3, வெள்ளை சுண்டல் 3, கொள்ளு 3 டீஸ்பூன், தட்டைப்பயிறு 3 டீஸ்பூன். நீங்கள் எது வேணாலும் எச்சு கம்மியாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி தனியாக ஒரு சுண்டல்லையும் கூட ஊற வச்சு செய்யலாம். இது இப்போ நீங்கள் நாளைக்கு செய்கிறதா இருந்தால் இப்போ காலையிலேயே தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட் எடுத்து இந்த மாதிரி தண்ணி தட்டம் போட்டு வடித்து வச்சுருங்க. இல்லாட்டி ஒரு துணியில் கட்டி வச்சுட்டா முளைச்சிரு. இது வரை நான் சும்மா இந்த பாத்திரத்துலேயே வடிச்சுதான் வச்சுட்டேன். மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா முளைச்சிருக்குது. அடுத்த நாள் செய்கிறதா இருந்தால் முன்னத்த நாள் காலையிலேயே ஊற வச்சிடணும். நைட்டு தண்ணி வடித்து வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் முளைச்சி வந்துடும். இதுக்கு தேவையான மசாலு என்ன அளவுன்னு நாம் வறுத்துட்டே பார்க்கலாம். மசால் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாய், கறிவேப்பிலை, மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன். நீங்கள் இந்த சீரகம், மிளகு, கொத்தமல்லி பொடியில் போட்டு அரைச்சிட்டா போட வேண்டியதில்லை. நீங்கள் தனி கொத்தமல்லி பொடியாக இருந்தால் சீரகம், மிளகு இது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு புளி தேவையான அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு. இது நீங்கள் ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை இப்படியே இல்லை இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஸ்லோலியே நல்லா வதக்கிக்கலாம், கலர் மாற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். இது தேங்காயே போடாமல் வச்சாலும் நல்லா தான் இருக்குது. இது வந்து தனி கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இது வந்து அரைக்கும் போது மிளகு சீரகம் உள்ளே போட்டு அரைச்சிருக்கேன். நான் இந்த ட்ரிப் தனியாக தான் அரைச்சிருக்கிறேன். அதனால தான் வதக்கும் போது மிளகு சீரகம் போட்டேன். 1 கிலோ மல்லிக்கு 150 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி வதக்கும் போது போட வேண்டியதில்லை. இவ்வளோதான். இது ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறிட்டு இருக்கிட்டு நான் சுண்டலை தாளிச்சிடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். கடுகு வெடிக்கட்டு. கடுகு நல்லா வெடிச்சிடுது. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை போட்டுருக்கிறேன். இது நல்லா வதங்கி வருது. பாதி வதங்கிடுது. இந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் போட்டுக்கலாம். நான் எல்லாமே ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டேன். இதே ஒரு கப்பு வந்துடுது. ஊற வைக்கும்போது 1 கப்பு, இப்போ நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஒரு 1.5 கப்புக்கு மேலே வந்துடுது. நீங்கள் அளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கம்மியாக போட்டுக்கலாம். இது நீங்கள் தனியாக கொள்ளு ஊற வச்சு பண்ணாலும் இந்த குழம்பு நல்லா இருக்குது. இப்போ அரைச்ச மசாலா ஊற்றிடலாம். மிக்ஸி அலாச்சி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிட்டேன். இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிக்கையில் ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் 8லேருந்து ஒரு 10 விசில் வரணும். அப்போ சுண்டல் நல்லா வேகும். நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுட்டு மறுபடியும் கூட தாளிச்சிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் தாளிச்சிட்டு வேக விட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நான் மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வந்தது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் குழம்பு மாதிரியே நல்ல மணமாக இருக்குது. நான் அந்த குழாய் புட்டு செய்கிறோம் இல்லைங்க, அந்த புட்டுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்டியான முளைக்கட்டின சுண்டல் குழம்பு ரெடி. இதே மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.